ஹாய் ஹலோ வெல்கம் டு நெட்டெக் தமிழ். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோமில் எப்படி டார்க் மோட் ஆக்டிவேட் செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஆண்ட்ராய்டு, iOS, Windows 10 மற்றும் மேக்ஸ் OS டிவைஸில் எப்படி ஆக்டிவேட் செய்யுங்கிறத இந்த வீடியோவில் டுட்டோரியலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, டார்க் மோட் பயன்முறை என்பது ஒரு கனவு அம்சமாகவே இருந்துட்டு வருது. பெரும்பாலான நிறுவனங்கள் டார்க் மோட் எனப்படும் இருண்ட பயன்முறையை பரிசோதித்தும் வருகிறார்கள். தங்களது யூசர்ஸ்க்கு கூடிய விரைவில் அதை ரோல் அவுட் செய்வோம் என்ற வாக்குறுதியும் அளித்துள்ளார்கள். அந்த வாக்குறுதி கொடுத்த நிறுவனங்களின் பட்டியலில் கூகுளும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு ஆப்பை காட்டிலும் கூகுள் குரோமுக்கு உண்டான டார்க் மோட் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு 3 முக்கிய காரணங்களும் இருக்கிறது. டார்க் மோட் அம்சமானது பேட்டரி ஆயுளை நீட்டிக்கலாம். இதனை கூகுள் நிறுவனமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. டார்க் இன்டர்ஃபேஸ் கொண்ட ஆப்புகள் மற்றும் டார்க் இன்டர்ஃபேஸ் இல்லாத ஆப்புகளை ஒப்பிடும்போது குறைந்த அளவிலான பேட்டரி பயன்படுகிறது என்பது உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறைவான நீல ஒளி. இந்த இருண்ட பயன்முறையானது உங்கள் கண்களுக்கு குறைவான நீல ஒளியை வெளிப்படுத்தும். அது உங்கள் தூக்கத்திறனில் அதிக அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று அறிவிச்சிருக்காங்க. பொதுவாக தூக்கமின்மை உங்களை சோர்வாகவும் கோபமாக ஒரு நபரை உணர வைப்பது மட்டுமல்லாமல் உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் மற்றும் இருதய நோய்க்கு வழிவகுக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இறுதியாக, டார்க் மோட் என்பது கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியான அனுபவத்தை வழங்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சரி, வாங்க எப்படி இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். Windows 10ல் டார்க் மோட் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு விண்டோஸோட செட்டிங் ஸ்க்ரீனுக்கு போயிடுங்க. அதில் பர்சனலைசேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் கலர் ஆப்ஷன் வரும். அதை சூஸ் பண்ணி லைட்டாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சூஸ் யுவர் டிஃபால்ட் மோட்னு வரும். அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா Windows 10ல் டார்க் மோட் எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டில் இருக்க கூகுள் குரோமில் டார்க் மோட் இன்டர்ஃபேஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் கொடுத்துக்கிறேன். அதில் இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். சர்ச் ஃப்ளாக்ஸ்ன்ற இடத்துல டார்க்குன்னு டைப் பண்ணுங்கள். டார்க்குன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே 2 ஆப்ஷன் வரும். ஆண்ட்ராய்டு வெப் கண்டென்ட்ஸ் டார்க் மோட், ஆண்ட்ராய்டு குரோம் UI டார்க் மோட். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டில் இருக்குது. இது கிளிக் பண்ணி இங்கே எனேபிள் கொடுங்க. கீழே இருக்க ஆப்ஷனும் கிளிக் பண்ணி எனேபிள் கொடுங்க. இப்போ ரீலான்ச் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு டார்க் மோட் இன்டர்ஃபேஸில் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி இது இன்னும் பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ சில சேஞ்சஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நீங்கள் மறுபடியும் ஒரிஜினல் மோடுக்கு மாற்றணும், ஒயிட் மோடுக்கு மாற்றணும்னா ரீசெட் ஆல் டு டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரீலான்ச் நவ் கேட்கும். அப்போ பண்ணிங்கன்னா மறுபடியும் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும்போது நார்மலாக உங்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீனில் இது வந்துடும். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்டில் இருக்க கூகுள் டார்க் மோட் இன்டர்ஃபேஸை ஆக்டிவேட் பண்ணணும். அடுத்தது ஆண்ட்ராய்டில் எப்படி செகண்ட் மெத்தடில் ஈஸியாக டார்க் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆண்ட்ராய்டு மொபைலுக்குன்னு கிடையாது. இது ஜென்ரலாக நீங்கள் கூகுள் குரோமை டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதர் தென் விண்டோஸ் 10 இருந்தாலுமே சரி, இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் டார்க்கு, லைட்டு, சிஸ்டம் டிஃபால்ட்டுன்னு காட்டும். இதுவே பிசியாக இருந்துச்சுன்னா தீம்ஸ்ன்னு காட்டும். அதில் நீங்கள் பிளாக் தீம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் மட்டும் கிடையாது, அதில் நிறைய ஆப்ஷனும் இருக்குது. இப்போ மொபைலுன்றதுனால வெறும் டார்க் மட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீனாக மாறிடும். மெனு பாரில் வர ஆப்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று கேட்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜென்ரல் ஆப்ஷன் கேட்கும். ஜென்ரல் ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்பியரன்ஸ் கேட்கும். அப்பியரன்ஸில் டார்க் மோட், லைட் மோடுன்னு 2 இருக்கும். நீங்கள் டார்க் மோடை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் இன்டர்ஃபேஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் டுட்டோரியல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.